அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, அழகான மயிலும் சிறிய எறும்பும் என்ற கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தான் ரொம்ப அழகு என்ற கர்வத்தில் இருந்த மயிலுக்கு அந்த கர்வம் எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் கதைக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் நிறைய விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் ஒரு அழகான மயில் இருந்தது. அது தினமும் தனது வண்ணமயமான இறகுகளை விரித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து கொண்டிருந்தது. ஒரு நாள் மயில் ஒரு சிறிய எறும்பை பார்த்தது. எறும்பு உணவு தேடி ஓடிக்கொண்டு இருந்தது. மயில் சிரித்து கொண்டே சொன்னது, ஓஹோ, எவ்வளவு சிறியவள் நீ! உன்னை யாரும் கவனிக்க மாட்டார்கள். என்னை பாரு, எல்லோரும் என் அழகுக்காக என்னை ரசிக்கிறார்கள் என்று சொன்னது. எறும்பு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் எறும்பின் மனதில் சிறிய வருத்தம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய மழை மேக கூட்டம் கூடி கனமழை பெய்ய தொடங்கியது. மயில் தன் இறகுகளை விரித்து கொண்டு குளித்து கொண்டிருந்தது. ஆனால் சில நிமிடங்களில் அதன் இறகுகள் முழுவதும் நனைந்து மயில் பறக்க முடியாமல் தடுமாறியது. மயில் கீழே விழுந்தது. அதனுடைய சிறகுகள் களிமண்ணில் புதையுண்டு விட்டது. சிறகுகளை அசைக்க முடியாமல் அவதிப்பட்டது. மயில் நிலத்தில் சிக்கிக்கொண்டு ஓ, என்ன செய்வது என்று கவலை அடைந்தது. அப்போது அந்த சிறிய எறும்பு அங்கே வந்தது. எறும்பு மயிலை பார்த்து, நான் உனக்கு உதவி செய்யலாமா என்று கேட்டது. அதற்கு மயிலுக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் தடுமாறி நின்றது. பிறகு எறும்பு, கவலைப்படாதே மயிலே, நான் என் கூட்டத்தினருடன் சேர்ந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறிவிட்டு தன் கூட்டத்தை அழைத்து வரச் சென்று எறும்பு கூட்டத்தை அழைத்து மயிலுக்கு உதவுமாறு கூறியது. எறும்பு கூட்டமும் மயிலுக்கு உதவி செய்தன. மழை வெள்ளத்தில் மயிலின் இறகுகள் களிமண் நீர் காரணமாக சிக்கிக்கொள்கிறது. மயில் தண்ணீரில் இருந்து எழ முடியாமல் தவிக்கிறது. சிறிய எறும்புகள் கூட்டமாக வந்து மயிலின் உடலை சுற்றியுள்ள களிமண், புல்கள், சிறிய கற்கள் ஆகியவற்றை அகற்ற ஆரம்பிக்கின்றன. சில எறும்புகள் மயிலின் இறகுகளின் மேல் ஏறி தண்ணீரை உலர்த்த உதவுகின்றன. மற்ற எறும்புகள் கீழே மண்ணை சிறகடித்து மயில் நிமிர்ந்து நிற்க இடம் ஏற்படுத்துகின்றன. எறும்புகள் ஒருங்கிணைந்து பக்கத்தில் இருந்து தள்ளி மயிலை மெதுவாக எழுந்து நிற்க உதவி செய்கின்றன. இப்படி எறும்புகளின் சிறிய சக்திகள் கூட கூட்டமாக செயல்படும் போது மிகப்பெரிய உதவியாக மாறுகிறது. மயில் மீண்டும் நிற்கிறது. முகத்தில் அகந்தை மறைந்து பாசமும் நன்றியும் தெரிகிறது. எறும்புகளுக்கு வணங்கி நன்றி தெரிவிக்கிறது. எறும்புகள் மகிழ்ச்சியாக திரண்டு நிற்கின்றன. மயில் எறும்பு கூட்டங்களுடன் நண்பர்களாகி காட்டில் மகிழ்ச்சியாக உலா வருகிறது. அகந்தை கொண்ட மயில் எப்படி தன்னுடைய அகந்தையை விட்டு மற்றவர்களுடன் நண்பர்களாகி பழகியது என்பதை நம்ம இந்த கதையில் இருந்து பார்த்தோம். என்ன குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு கதையில் மறுபடியும் சந்திப்போம். வணக்கம் குழந்தைகளே.